என்ன பார்த்தீங்கன்னா, நம்பர் 1ல எத்தன 3 இல்லாம எத்தன 10 லிஸ்ட் எடுத்தாலும், நம்பர் 1ல இருக்கிறது எது தெரியுமாங்க? கடன் இல்லாத வாழ்க்கை தாங்க. எத்தன பேர் அது வந்து ஒரு ட்ரீமாவே வச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு கடன் இல்லாம இன்னைக்கு தூங்க போனோம்னா, அதுவே ரொம்ப பெரிய பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. பைபிள்ல கூட ஒரு அழகான ஒரு வசனம் ஒண்ணு இருக்குங்க. "நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்." அப்பவே சொல்லியிருக்காங்க, "தம்பி, தம்பி, அண்ணா கடன்லாம் வாங்காதீங்க. கடன் குடுங்க, கடன் வாங்காதீங்கன்னு" சொல்லியிருக்காங்க. 2வது ஒரு வசனம் இருக்குங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆ ஒரு நல்ல வசனம். 2வது அது கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் பயம் வரும். நம்ம ரொம்ப தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை." அப்பா! இது எவ்வளோ பெரிய ஒரு டார்ச்சரான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? கடன் ஒருத்தவங்க குடுத்துட்டாங்கன்னா, நீங்க வந்து அவங்களுக்கு அடிமை. எத்தன பேர்லாம் அடிமையான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல எத்தன பேர் கடன் இல்லாத, அடிமை இல்லாத ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? 2மே எல்லாமே உங்க கையில தாங்க இருக்கு.